ஓகேங்களா? ஓகே. சூப்பர். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா போன கிளாஸில் பண்ணது. ஐ திங்க் க்ளோஸ் பண்ணிடலாம். இதான் ஃபார்ம்ஸு. ஓப்பன் இட் வித் லைவ் சர்வர். திங்க் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் டு டூ அ ரீகால், we add an email and password and a button. கரெக்டா? இப்போ இது வரைக்கும் கிளியரா? இந்த ஃபார்மோட இன்புட்ஸ், லேபிள்ஸ், we have selected all this. ப்ரிவென்ட் டிஃபால்ட் பண்ணோம். ப்ரிவென்ட் டிஃபால்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்? ரெண்டு வேல்யூஸ் எடுத்து வேலிடேட்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு சென்ட் பண்ணோம். சேவ்ன்ற ஃபங்க்ஷன் இனிமே வந்து we have write it up. அண்ட் வேலிடேட்ல பேசிக் வேலிடேஷன் பண்றோம். பேசிக்கா இஃப் தேர் இஸ் எனி லென்த் வந்து இதுவா இருந்துச்சுன்னா we are giving it length and எரர் ரிஜெக்ட்ஸ் வந்து எழுதிடணும். கிளியரா? இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர் இஸ் டூ திங்ஸ். ஒன் இஸ் ஈவெண்ட்டுப்பா. லைக் அப்படியே வந்து நம்ம ஃபார்ம் இது பண்ணும் போது யூ வில் ஹேவ் சம்திங் கால்டு ஈவெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஐ வில் டூ சம் ஆப்டிமைசேஷன்ஸ். ஓகேங்களா? என்ன ஆப்டிமைசேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த பேசிக்காக இருக்குன்றதெல்லாம் வந்து பண்ண வேணாம். இது எப்படின்னா வேலிடேட் ஃபங்க்ஷன் வந்து ட்ரூவா இருந்தா மட்டும்தான் என்ன ஆகணும்? we have to submit forms. கரெக்டா? எஸ் ஆர் நோப்பா? ஃபைனலா திஸ் இஸ் த மெயின் ப்ரியாரிட்டி. இது இருந்தாதான் நம்மளுக்கு என்ன ஆகணும்? இந்த ஃபங்க்ஷனே கால் ஆகணும். இல்லை கால் ஆகக்கூடாது. கரெக்டா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஆஃப்டர் திஸ் இஃப் திஸ் இஸ் ட்ரூ வில் ஜஸ்ட் ரிட்டர்ன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பா. ஓகேங்களா? just put a return a false இங்க and இந்த இடத்துல return true. ஓகேங்களா? இந்த ரெண்டு லைன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஒரு இஃப் கண்டிஷன் போட்டுக்கோங்க. இஃப் just put a if condition. இந்த validate function வந்து நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும்? if it is returning as true இருந்துச்சுன்னா just call save data. if it's not calling true
சும்மா கன்சோல் லாக் கூட பண்ணிக்கோங்க. டேட்டா நாட் வேலிட் அப்படின்ற. ஓகேங்களாப்பா? இது புரியுதுங்களா இந்த ஸ்டெப்பு? இது ஷோ யூ கோட என்ன ஆட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. கைஸ், எஸ் ஆர் நோ இன் சாட். இஸ் திஸ் கிளியரா? இந்த லைன் ஆஃப் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஹைலைட் பண்ணியிருக்கோம் பாருங்க. இது எல்லாருக்குமே கிளியரா? மேலே வந்து ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இஃப் அந்த இது வந்து ராங் இமெயிலாக இருந்துச்சுன்னா இட் வில் ரிட்டர்ன் ஃபால்ஸ். இஃப் இட்ஸ் அ ட்ரூ இமெயில் இட் வில் ரிட்டர்ன் அஸ் ட்ரூப்பா. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சேவ் பண்ண போகிறோம் டேட்டாவை. எல்லா கேசஸ்லையும் இது ரன் ஆக வேணாம். கரெக்டா? நெக்ஸ்ட் ரிப்பீட் பண்றீங்களா? சொல்லுங்க. ரிப்பீட் பண்றீங்களா? புரியல. ரிப்பீட் பண்றீங்களா? இதில் ஒன்றுமே பண்ணல. நம்ம என்னன்னா ஜஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணதை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எல்லா டைமும் வந்து நம்மளுக்கு டேட்டா பேஸில் சேவ் பண்ண வேணாம். ஒன்லி இஃப் இந்த வேலிடேட் ஃபங்க்ஷன்லேருந்து ட்ரூ வந்தால் மட்டும்தான். உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த இடத்துல எந்த எரர் இல்லைன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ அதை வச்சு தான் நம்ம இங்கே வந்து சேவ் பண்ண போகிறோமா சேவ் பண்ணலையான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறோம். ஸோ தட் இப்போ முன்னாடி இருந்த யூஸ் கேஸில் பார்த்தீங்கன்னா எல்லா டைமுமே வந்து வேலிடேட் நடந்த உடனே என்ன ஆகும்? சேவ் டேட்டா மெத்தடு கால் ஆகும். ஓகேங்களா? இது ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம், வேறு எதுவும் பண்ணல. இப்போ நெக்ஸ்ட்டு வில் ஆட் சேஞ்ச். இப்போ என்னென்னா ஈவெண்ட் லிஸ்னர்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். அது வந்து போன வாட்டி பண்ணலை. ஈவெண்ட் லிஸ்னர்ஸ்னால் என்னென்னா இப்போ வந்து இல் டேக் ஆத்தர். தெரியுதுங்களா? அண்ட் டைப் பண்ணோன்னே ஓகே தெரியுதா? யூ ஆர் ஏபிள் டு கெட் தட் திங் ஆன். ஸோ இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஈவெண்ட் லிசனர்ஸ் தான்ப்பா. ஓகேங்களா? ஒரு ஈவெண்ட் லிசனர் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து ஃபோக்கஸ் லூஸ் பண்ணுறதுக்கு வந்து பிளர் ஈவெண்ட் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டைப் பண்ணிகிட்டே இருக்கீங்க, தெரியாமல் வந்து நீங்கள் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டீங்க. ஆக்சுவலி உங்கள் ஃபோக்கஸ் ஈவெண்ட் பண்ணல, பட் சொல்கிறேன். தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி எப்படி பண்ணுறது ஒரு ஃபார்மில்? இப்போ நீங்கள் டைப் பண்ணிகிட்டே இருக்கேன், ஐ வாண்ட் இஃப் ஐ எம் லூசிங் த ஃபோக்கஸ் அப்படின்னா எனக்கு எரர் இட்ஸ் ரிக்வயர்ட்னு வரணும். அதே மாதிரி நான் டைப் பண்ண ஆரம்பிச்சோன்னே பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் வாண்ட் தட் எரர் மெசேஜ். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்? வி கோயிங் டு யூஸ் சம் இதுப்பா, என்னது, ஈவெண்ட் லிசனர்ஸ். ஈவெண்ட் லிசனர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். அந்த ஃபைனல் வேலிடேஷன், அட்வான்ஸ் வேலிடேஷனில் எல்லாமே முடிஞ்சு. தென் ஃபைனலாக டேட்டா பேஸ் சேவ் பண்ணுறது மட்டும்தான். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இமெயில் எலமெண்ட்டுக்கு இமெயில் எலமெண்ட் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர்
ஆட் ஈவெண்ட் லிஸ்ட்ல என்ன எடுத்துக்கோ, 2 டைப் எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டைப் ஆஃப் ஈவெண்ட். என்ன டைப் ஆஃப் ஈவெண்ட்? கிளிக் ஈவெண்ட்ஸ் இருக்கு. சாரி, கிளிக் ஈவெண்ட் வந்து பட்டன்ஸ்க்கு. நம்மளுக்கு வந்து பிளர் ஈவெண்ட் இருக்கு. ஆர் ஆன் சேஞ்ச் கிடையாது, சேஞ்ச் ஈவெண்ட் இருக்கு. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். இதுல வந்து என்ன பண்ணணும்னா ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு செக் பண்ணணும்ப்பா. ஓகேங்களா? என்னன்னா இஃப் இமெயில் எலமெண்ட் டாட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் இட்ஸ் 0 இல்லை, சம்திங் லைக் திஸ். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் வேலிடேட்டிங் இட்பா. ஓகேங்களா? இல்லை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எம்டியா இருக்குமோ காட்டுறேன். console.log right click inspector console. தெரியுதுங்களா? அலோ வருது பாருங்க. திரும்பி எனக்கு டைப் பண்ண இந்த அலோ வந்து போகணும். அப்படின்னா எல்ஸ் பார்ட்ல ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கிவ் தெரியுதுங்களா? தெரியுதுங்களா? ஹலோ ஹாய் மாற்றி மாற்றி வருது. அகைன் எல்டெல்ல சிம்பிள் தான். ஒரு ஆட் ஈவெண்ட் லிசனர் போட்டிருக்கோம் ஃபார் இமெயில. பிளர் ஈவெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபார்மோட யூசர் வந்து ஃபோக்கஸை லூஸ் பண்ணும்போது இப்போ டைப் பண்ணிட்டே இருக்காரு, அதுலேருந்து அதை ரிமூவ் பண்ணிட்டு டக்குன்னு வெளியே தெரியாம இஸ் கிவிங் சப்மிட் பட்டன் வர ஏதாவதுன்னா இது கால் ஆகும். அண்ட் we're checking if email element dot value is equal to எம்டியா இருக்கா அப்படின்றது செக் பண்றோம். எம்டியா இருந்துச்சுன்னா மட்டும் we're going to give an error message like என்ன மெசேஜ்? email dot error text content equal to required அப்படின்றது. else வந்து we're just going to remove those. see தெரியுதுங்களா? கிளியரா எப்படி பண்றோன்னு நல்லா பாருங்க. ஃபோக்கஸை லூஸ் பண்ணிட்டோம். we're getting required. Start typing some few things. See, it's gone. Same for this. We need it for password also la. So அதே மாதிரி பாஸ்வேர்டுக்கு பண்ணலாம். சிம்பிள் தான்ப்பா. we are going to add it for password also. Password element dot add event listener. Type of event வந்து blur event. So same if condition and இதுல வந்து password element sorry password error element should be taken up. and இந்த இடத்துல email element பதிலா password element இருக்கும். ஓகேங்களா? கூட அப்சர்வ் பண்ணுங்க. டவுட் இருந்தாலும் சொல்லுங்க, நான் திரும்பியும் சொல்றேன். ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. அந்த அதான் நம்ம ஃபங்க்ஷன் கூட கொடுக்குற முடியும். எதுனால நம்ம தனியாக உங்களுக்கு ஈவெண்ட் லிசன் ஆட் பண்ணுறது மட்டும் சொல்றீங்களா? இதுக்குள்ள இந்த வேலிட் மெத்தட் குள்ளீங்களா, வேலிட் டேட்டா குள்ளீங்களா? இல்ல ஆமாம், நான் அதுக்குள்ளே செக் பண்ணுறேன் இல்லைங்களா?
இதுக்குள்ள வேலிட் டேட்டாக்குள்ளே. இது வந்து நம்ம அந்த இமெயில் வச்சு நம்ம செக் பண்றோம் கரெக்ட்டுங்களா? இமெயில் வந்து வேலிட் இமெயிலா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்றோம். இங்க வந்து என்னன்னா யூசர் வந்து இன்கேஸ் ரிக்வயர்டுன்னு நம்ம ஒரு ஃபார்ம் போட்டோம் ஞாபகம் இருக்குங்களா? இங்க வந்து ஒரு இந்த வேர்டு ஓகேங்க, ஓகே. இப்போ இதை நம்ம எடுத்துட்டோம், பேசிக்ல இருந்து எடுத்துட்டோம். நம்ம இப்போ டைனமிக்கா கொடுக்குறோம் இதை, புரியுதுங்களா? ஸோ தட் யூசர் டைப் பண்ணிட்டு இருக்கும் போதே ஃபோக்கஸை லூஸ் பண்ணாருன்னா நம்மளுக்கு அந்த மெசேஜ் வரும்ல ரிக்வயர்டுன்னு. இப்போ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தரும் பாருங்களேன். சரிங்களா? இப்போ டைப் பண்ணிட்டே இருக்காரு, தெரியாம அவர் வந்து ஃபோக்கஸ் லூஸ் பண்ணி அடுத்தது கிளிக் பண்றாரு. அப்போ வந்து நம்மளுக்கு ரெட் கலர்ல ரிக்வயர்டுன்னு வரும். இதுதானே அங்கேயே வந்துச்சு. ஸோ அந்த விஷயத்தை தான் நம்ம இங்கே பண்றோம். ஓகேங்க. ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து இமெயில் கரெக்ட்டா இருக்கான்னு பார்க்குறோம். இது வந்து ஃபீல்டு வந்து எம்ப்டி இல்லையா என்னன்னு செக் பண்றோம். செக் கரெக்ட்டா? பண்றோம், அவ்வளவுதான். ஓகே, எக்ஸாக்ட்லி. ஓகே. ஓகே. இதே அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ரைட் பண்ணுங்க. இது வந்து என்னன்னா இந்த பிளர் சேஞ்ச் ஆகுது, அதை ஃபங்க்ஷனுக்குள்ளேயே அந்த இதையும் ரைட் பண்ணுங்க. இங்கேயும் நீங்க போடலாம். இது வந்து எப்போ வந்து கால் ஆகும் அப்படின்னா ஒன்லி ஆன் சப்மிட். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டனை கிளிக் பண்ணாதான் நம்மளுக்கு வேலிடேட் ஆகும். இங்கே பாருங்களேன், தெரியுதுங்களா? ஸோ தட் அதுக்கு முன்னாடியே கால் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவுட் சைடு. ஓகேங்களாப்பா? ஐ ஷோ கோடு ஒரு 2 மினிட்ஸு, மேபி ஒரு 1 செகண்ட் அப்சர்வ் பண்ணுங்க. இன்கேஸ் ஏதாவது டவுட் வந்துச்சுனாலும் கேளுங்க, நான் திரும்பியும் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேப்பா? நம்ம புதுசாக ஆட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ் ஆஃப் கோட். ஆனா அந்த இமெயில் எலமெண்ட் ஆட் லிசனர் வந்து நம்ம பட்டன் கிளிக் பண்றதுக்கு முன்னாடி வேலிடேட் ஆகும். கரெக்ட்டாங்களா? எந்த லைன் நம்பர் சொல்றீங்க? ஆமா, இப்ப அந்த புதுசா ஆட் பண்ணணும்னு சொன்னீங்களா? ஆமாங்க. அந்த 2 வந்து பட்டன் கிளிக் பண்றதுக்கு முன்னாடி வேலிடேட் ஆகும். ஓகே. வேலிடேட் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் போட்டிருக்கோம். இது பிளர் ஈவெண்ட் வந்து அதுக்கு தான் நம்ம இந்த மெத்தடுக்கு வெளியவும் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம டைப் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஆகும். சரிங்களா? டைப் பண்ண ஆரம்பிச்ச உடனே அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். அதனால வெளியே போட்டிருக்கோம். ஸோ தட் எப்போல்லாம் இந்த எலமெண்ட் வேல்யூ எம்டியாக இருக்கோ அப்போல்லாம் இது வந்து இது வரும். இல்லை ஏதாவது டைப் பண்ண ஆரம்பிச்சோன்னா இட் கோ டு திஸ். இங்கே இமெயில் மட்டும் நான் செக் பண்ணியிருக்கேன். யூ கேன் ஆல்சோ செக் ஃபார் பாஸ்வேர்ட்ஸ். அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா கண்டிஷன்ஸும் இங்கே போட்டுக்கலாம். பட் ரிக்வயர்ட் கண்டிஷன் மட்டும் வெளியே போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஃபைனலாக நம்ம சப்மிட் கோட் எழுதிடுவோம். சப்மிட் கோட் மீன் சேவ் டேட்டா. ஓகேங்களா? ஆமாம், எஸ். பார்த்தீங்கன்னா பட்டன் கிளிக் பண்ணும் போது செக் ஆகும், பட்டன் கிளிக் பண்ணாமையும் கெட் செக். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷோ பண்ணுறேன். ஓகே, ஓகே. என்னாச்சு இது இல்லையா? ஒரு நிமிஷம் யூஸ் பண்ணிடுறேன். இது ஒன்று பாருங்க, அப்சர்வ் பண்ணுங்க. இப்போ வந்து லைக் இந்த ஃபங்க்ஷன் எப்போல்லாம் கால் ஆகும், இந்த 2 இது இருக்குங்களா, எப்போல்லாம் இமெயில் எலிமெண்ட் எம்டியாக இருக்கும், பாஸ்வேர்டு எலிமெண்ட் எம்டியாக இருக்கும். நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணும் போது அந்த இமெயில் எலிமெண்ட் இது இல்லை இதுவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எம்டியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அது வரும். கிளியரா? இஃப் இட்ஸ் நாட் எம்டி அப்படின்னா நெக்ஸ்ட் வேலிடேட் ஃபங்க்ஷன்லேருந்து உங்களுக்கு எரர் வரும். இஃப் திஸ் இஸ் கரெக்ட், ட்ரூ வந்துச்சுன்னா உங்களுக்கு அப்பதான் உங்களுக்கு சேவ் டேட்டா ஃபங்க்ஷனே கால் ஆகும். கிளியரா? இன்னும் நம்ம சேவ் டேட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஸோ உங்களோட ஜிசிஆர்லேயே நான் வந்து சேவ் டேட்டா கொடுத்துருக்கேன். ஓகேங்களா?
ஸோ யாரும் போய் இதை பார்க்க வேணாம் இப்போதைக்கு, ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க நான் பண்ணுறத. எல்லாமே அங்கே இருக்குது உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மேட்டில். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து யூ ஹேவ் டு கோ டு திஸ் வெப்சைட்டை. ஸோ ஜஸ்ட் ட்ரை டு கிரியேட் அ ப்ராஜெக்டை. ஓகேங்களா? ஜஸ்ட் கிவ் மீ a second. ஸோ இதுலேருந்து என்ன பண்ணணும்னா ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணப்பா. கிரியேட் நியூ ப்ராஜெக்டை. கீப்பிங்க பேஜ் 8 ஃபார்ம்ஸ்னு. ஓகேங்களா? நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பேர் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் டர்ன் ஆஃப் திஸ் கூகுள் அனலிட்டிக்ஸை. ஜஸ்ட் கிரியேட் ப்ராஜெக்ட். நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் ஜஸ்ட் அப்சர்வ் மட்டும் பண்ணுங்க போதும். இந்த இடத்துல போயிட்டு நிறைய சர்வீசஸ் இருக்கும். நம்ம வந்து ஆல்ரெடி ஹோஸ்டிங் சர்வீஸ் பார்த்துருந்தோம். இன்னைக்கு ரியல் டைம் டேட்டாபேஸ் சர்வீஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிரியேட் டேட்டாபேஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ரீஜன் கேட்கும் எங்க டேட்டாபேஸ்னு. நம்மளுக்கு நியரஸ்ட் டேட்டா சென்டர் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர். ஓகேங்களா? சிங்கப்பூரில் நெக்ஸ்ட் கொடுத்துப்போம். அப்புறம் 2 மோட் இருக்கும், லாக்டு மோடு அண்ட் டெஸ்ட் மோடுப்பா. டெஸ்ட் மோட்னா ஒன்றும் இல்லை, டிஃபால்ட்டாக டேட்டா பேஸை வந்து ரீட் அண்ட் ரைட் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க ஃபார் நெக்ஸ்ட் 30 days. நம்ம வந்து லாக்டு மோட்லேயே போய்க்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், டிஃபால்ட்டாக ஆஃபில் இருக்கும். ஓகேங்களா? வில் எனேபிள் இட். ஏன்னா நீங்கள் லாக்டு வெர்ஷனில் போயிடுவீங்க, அப்புறம் 30 days கழிச்சு ஃபார்ம் சப்மிட் ஆகலை, எரர் வருதுன்னு சொல்லிட்டு இல் டீபக். பிகாஸ் அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணிடும். ஸோ ஃபஸ்ட்டு ரூல்ஸுக்கு போயிட்டு ஜஸ்ட் எனேபிள். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், we're not going to read, we are only going to write. இது வந்து ட்ரூக்கு மாற்றிக்கோங்கப்பா ஃபஸ்ட்டு. ஓகேவா? தென் பப்ளிஷ் இட். ஓகேங்களா? அண்ட் டேட்டா பேஸ் பார்த்தீங்கன்னா இட் வில் பி இன் ஃபார்மேட் ஆஃப் பிஜேசான்பா. ட்ரீ மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சாரி ஓகே. இதுலேருந்து நம்ம டேட்டா பேஸ் கான்ஃபிகரேஷன்ஸ் எடுக்கணும்ப்பா. இது வரைக்கும் கிளியர் தானே? ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணீங்க, ரியல் டைம் டேட்டா பேஸ்க்கு வந்தீங்க, உங்கள் டேட்டா சென்டர் சூஸ் பண்ணீங்க, லாக் டு மோடு கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் கிரியேட் கொடுத்தீங்க. கிளியரா? ஜஸ்ட் இது எல்லாமே அந்த இதுலேயே இருக்கும், ஃபோட்டோஸோட ஸ்க்ரீன்ஷாட்ஸோடு இருக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு இதை லிங்க் கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு மேலே போனீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் போய்க்கிறேன். இந்த மேலே போனீங்கன்னா இந்த இடத்துல செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும். செட்டிங்ஸ் ஐக்கானில் ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். இதில் கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப் சிம்பிள் இருக்கும்ப்பா. இந்த வெப் சிம்பிளை வந்து இது பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கிவ் சம் நேமு. நான்
ஃபார்ம்ஸ் B8ன்னு கொடுக்குறேன். ரிஜிஸ்டர் ஆப் இது எல்லாமே கேட்கும். பட் நம்மளுக்கு இது எல்லாமே தேவையில்ல. வில் ஒன்லி டேக் திஸ் கான்ஃபிக் ஃபைல்ப்பா. இது நீங்கள் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணனே கிரியேட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அப்போ டேட்டா பேஸ் யூஆர்எல் இருக்காது. நீங்கள் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிட்டு தான் இந்த கான்ஃபிக் ஃபைல் வந்து ஜென்ரேட் பண்ணணும். கிளியரா? ஸோ நம்ம சேவ் டேட்டாவில் வந்து போய் போட்டுக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் சேவ் டேட்டா இல்லை கான்ஃபிக் ஃபைல் வந்து போட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னை பார்த்து டைப் பண்ணாதீங்க. மேபி நான் அந்த டேட்டா பேஸை கூட டெலீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ தட் இது ஒர்க் ஆகாமல் இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த கான்ஃபிக் ஃபைலை ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு ஸ்டெப்புப்பா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு கோ டு தட் சேம் டாக்ஸ். ஸோ கோ டு இது எல்லாமே பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. கிரியேட் பண்ணிக்கோங்க. கோ டு தட் ரியல் டைம் டேட்டா பேஸு, கிரியேட் டேட்டா பேஸு, சிங்கப்பூர் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் லாக் மோடு. ஓகேங்களா? ரூல் செட்டு, சேஞ்ச் இட் ட்ரூ, பப்ளிஷு, கோ டு ப்ராஜெக்ட் செட்டிங்ஸு, கிளிக் ஆன் திஸ் ஐக்கானு, கிவ் சம் நேமு அண்ட் டேக் திஸ் கான்ஃபிக் ஃபைல். ஓகேங்களா? இந்த ஸ்டெப் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த இது வந்து நீங்கள் எடுத்துப்பீங்க. இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் திஸ் இஸ் டெலீட்டடு. ஓகேங்களா? ஓகேங்களா? ஆஃப்டர் திஸ் நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன்ப்பா, ஜஸ்ட் காமனாக சொல்லுங்களேன். உங்கள் சர்வர் கூட உங்கள் டேட்டா பேஸ் கூட பேசினா என்ன வேணும்னு சொல்லியிருக்கேன். கொஷின் புரியுதா? உங்கள் டேட்டா பேஸ் இருக்குது, டிபி இருக்குது. அந்த டிபி கூட பேசணும் அப்படின்னா நான் வந்து மீடியேட்டராக ஒன்று வேணும்னு சொல்லியிருக்கேன். வாட் இஸ் தட் கால்டு? இட்ஸ் கால் சர்வர். கரெக்டாக? சர்வர் ப்ளஸ் query லாங்குவேஜ். பட் ஆனால் நம்ம என்ன சொல்லியிருக்கேன், வித்தவுட் திஸ் we are going to communicate because Google is going to take care of all the server இதெல்லாம். கரெக்டாக? சர்வரும் அவங்க டேட்டா பேஸ் கூட பேசக்கூடிய லாங்குவேஜும் கூகுளே பார்த்துக்க போகுது. ஸோ கூகுள் வந்து என்ன கொடுக்க போகிறாங்க நம்ம கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே கோயிங் டு கிவ் அஸ் சம் மெத்தட்ஸ் டு ஸ்பீக் வித் தேர் டேட்டா பேஸ் டேரக்டாக. புரியுதுங்களா? ஸோ அந்த மெத்தட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வேணும் அப்படின்னா தே கிவிங் இட் இன் ஃபார்ம் ஆஃப் எஸ்டிகேப்பா. அந்த மெத்தட்ஸ்லாம் எதுக்குள்ளே இருக்கும்? இந்த லிங்க்குள்ளே இருக்கும். ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. வெர்ஷன் ஆஃப் எஸ்டிகே இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. Now the current version is around 10 point something. ஓகேங்களா? ஸோ கரண்ட் வெர்ஷனில் there is lot of method changes. ஸோ உங்களுக்கு அந்த மெத்தட்ஸ் எல்லாமே இது பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் நீங்கள் இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்கப்பா. எக்ஸாக்டாக 8.10.1 அண்ட் அதை வந்து டைட்டிலில் போயிட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கிளியரா? ஃபஸ்ட்டு இதான் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2ல என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, you're just going to initialize the app. நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த கோடை காப்பி பண்ணிக்கோங்க. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், யூ ஆர் நாட் கோயிங் டு இனிஷியலைஸ் ஆப் எவ்ரி டைம்ப்பா. ஒன்லி ஒன்ஸ். ஓகேங்களா? அது எப்படி வந்து பார்க்கணும் அப்படின்னா, இஃப் ஃபயர்பேஸ்னே சொல்லுவாங்க, நாட் ஃபயர்பேஸ் கான்ஃபிக். ஃபயர்பேஸ் டாட் ஆப் டாட் லென்த் யூஆர்எல்ஸ்க்கு மட்டும் will initialize this app. ஓகேங்களா? இல்லைனா will not initialize it. நல்லா இருந்துச்சுன்னா மட்டும் will initialize it or else will not initialize it. நெக்ஸ்ட் வந்து we are going to create a database reference. அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல இருக்குங்களா, இந்த லைனை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பேஸ் திஸ் லைனு. இந்த ஃபார்ம் ரெஃபரன்ஸ் அப்படின்றது ரூட் டேர்ம்ப்பா. ரூட் டேர்ம்னா
continue console. We go to the database. இந்த இடத்துல நல் இருக்குங்களா? சரி, நீங்கள் ஃபார்ம் சப்மிட் பண்ணோடனே அந்த ரூட் பேர் என்ன வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறது தான் இந்த இது வேணான்னா நீங்கள் ஆப்ஷனல் தான் கொடுக்காம கூட இருக்கலாம். ஓகேங்களா? என்ன மெத்தட் அவங்க நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ரெஃப் வந்து ஆப்ஷனல் தான்ப்பா, இப்படி கூட இருக்கலாம், இதுவுமே கரெக்டு தான். அது கொடுத்தீங்கன்னா அந்த ரூட் ட்ரீ வந்து ஃப்ரம் ரிக்வஸ்ட் ஃபார்ம் அப்படின்ற ஒரு இது ரூட்டோட ஆரம்பித்து அது கீழேருந்து வரும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் புஷ் மெத்தட் ஒன்று இருக்குப்பா. என்னன்னா இதுக்குள்ளே தான் இருக்கும். இட்ஸ் கோயிங் டு பி டிபி டாட் புஷ். புஷ்ல வந்து நீங்கள் என்ன வைக்கலாம்னா லைக் நேமு இப்போதைக்கு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு கிளியருங்களா? 2 தானே வச்சுருக்கோம். சேவ் டேட்டாக்கு நம்ம என்ன பண்ணலாம்? சேம் லைக் தட் வில் டேக் அ இமெயில் கமா பாஸ்வேர்டு. இங்கே ரிசீவ் பண்ணிக்கலாமா? இமெயில் கமா பாஸ்வேர்டு. இங்கே வந்து வில் கிவ் த இமெயில். சரி, வில் கிவ் த நேமு. நேமா இமெயிலா? சாரிப்பா, இமெயில் தான் அது. இமெயில் பாஸ்வேர்டு. இப்போ போயிட்டு ட்ரை பண்ணலாம். டேபிள் நேம்லாம் செலக்ட் பண்ண வேண்டாமா? திரும்பி ரிப்பீட் பண்ணுங்க. டேட்டாபேஸ்ல டேபிள் இருக்கும், அதுக்குள்ள தானே நம்ம என்ட்ரிஸ் புஷ் பண்ணுவோம். ஆமாங்க. இது என்னன்னா நம்ம இது வந்து சீக்வல் கிடையாது, இது வந்து நான் சீக்வல். இது வந்து ஜேசான் ட்ரீ மாதிரி இருக்கும். நான் ஒரே ஒரு டேட்டா உங்களுக்கு சப்மிட் பண்ணி காட்டுறேன். ஓகே. இப்போ நார்மலாக நம்ம போஸ்ட்கிரஸ் இஃப் யூ கோ வித் சீக்வல்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டேபிள் வந்து டேட்டாஸ் வந்து டேபிள்ஸில் இருக்கும். சும்மா இங்கே நான் வந்து கிவிங் டெஸ்ட் இமெயில் பாஸ்வேர்ட் 1 2 3 4 ஜஸ்ட் லாகின் கொடுப்போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? யூ காட் அண்ட் ரெஃபரன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணது. பார்த்தீங்கன்னா ட்ரீ மாதிரி இருக்கும். ரூட் நோடு, இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு. இது மாதிரி நம்ம சப்மிட் பண்ண ஜேசான் ட்ரீயா வந்து இட் வில் கிரியேட். இது என்ன டிவில ஒர்க் ஆகுது? புரியுது? இதுக்கு என்ன SQL மாதிரி இதுக்குன்னு ஒரு டேட்டாபேஸ்? இது வந்து மாங்கோஸ் மாதிரி. MongoDB. அது அதுவும் இதே மாதிரி ட்ரீஸாக தான் வந்து ஜேசான் தான், ஜேசான் ட்ரீ. ஓகே, பட் இங்க query-ல எதுவும் நம்ம யூஸ் பண்ணுறோம்? இல்லை, எதுவும் கொயரிஸ் எதுவும் யூஸ் பண்ணல. அதுதான் நான் சொன்னேன், இது வந்து சர்வர்லெஸ் தான் இருக்குது. இது அந்த கொயரிஸ் எல்லாமே வந்து கூகுளே வந்து பார்க்கலாம். இன்னொரு டவுட் என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் ப்ராஜெக்ட் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து நம்ம ஜஸ்ட் கிரியேட் ப்ராஜெக்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறது வந்து ஜஸ்ட் வெப்சைட்டை. நெக்ஸ்ட் வந்து ஆப்னு சொல்லிட்டு பண்ணுறோம்ல, அது வந்து டிபியோட ஜாயிண்ட் ஆகுறதுனால ஆப்னு அதுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு பப்ளிஷ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிட்டோம், கிரியேட் ப்ராஜெக்ட் இதை ஆஃப் பண்ணிட்டேன், கிரியேட் பண்ணிட்டோம். இங்கே வந்துடுச்சு. இந்த ஸ்டெப்பில் ரியல் டைம் டிபி இதுக்கு நெக்ஸ்ட் database next இங்க வந்து பப்ளிஷ் பண்றோம். இதுல இந்த இது பண்ணும்போதே நம்மளோட வெப்சைட் பப்ளிஷ் ஆகிடும். இந்த ஸ்டெப் பண்ணும்போது இது வெப்சைட் கிடையாது, டேட்டாபேஸ். ஓகே, இங்க நம்ம டேட்டாபேஸ் நம்ம இங்கே வந்து என்ன பண்ணணும்னா டேட்டாபேஸில் ரீட் அண்ட் ரைட் 2 ஆப்ஷன் இருக்குது. கரெக்டுங்களா? ஒன்று நீங்கள் டேட்டாபேஸில் இருக்க எல்லா டேட்டாஸையும் ரீட் பண்ணலாம், இல்லைனா டேட்டாபேஸில் நம்ம புதுசாக டேட்டாஸ் ஆட் பண்ணலாம். அது ஜஸ்ட்டு நம்ம எனேபிள் பண்ணணும் ப்ரூவ்னு. அதுக்கு நெக்ஸ்ட் இங்க சம்திங் நம்ம ஆப் கிரியேட்னு சொல்லிட்டு
இதுதான் கேக்குறேன். இது என்ன நம்மளோட ரெஜிஸ்டர் ஆப்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல, இது என்ன பர்பஸ்க்காக? இது ஜஸ்ட் நம்ம கனெக்ஷன் பண்றதுக்கு. சரிங்களா? நம்ம டேட்டா பேஸோட கனெக்ட் பண்றதுக்கான கான்ஃபிக் ஃபைல் ஜென்ரேட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் பேர் கொடுத்துட்டு ரெண்டாவது ஸ்டெப் கொடுத்தீங்கன்னா இங்க அந்த கீ வந்து உங்களுக்கு வந்துடும். அந்த கீ டிபியோட கனெக்ட் பண்றதுக்காக அந்த டிபியோட கனெக்ட் பண்றதுக்காக. சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா டிபி URL எல்லாமே ஓகேங்களா? சரி, இது ஓகேங்களா? வேற யாரோ டவுட் கேட்டிருக்கீங்க? ஓகே, கிளியர் தானே எல்லாருக்குமே? put another mail to இப்போ ரெண்டாவது ரீஃபார்ம்ல இது ஒரு என்ட்ரி வந்திருக்கீங்க, இமெயில் பாஸ்வேர்டு இது. ஸோ இப்போ வந்து நான் இப்போ வேற டேபிள், நான் இப்போ வேற டேட்டாஸ் வந்து எக்ஸ்ட்ரா நான் அதில் புஷ் பண்றேன் அப்படின்னா அலோ பண்ணுமா? இதே இதுல இப்போ ரீஃபார்ம்ங்கிறது அது ஒரு டேபிள மீன் பண்ணதா இல்ல டேபிள் இருக்கிற காலம்ஸ் இன்டெக்ஸ் மீன் பண்றதா? கொஞ்சம் ஆக்சுவலா இதுல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கலெக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ரொம்ப இன்டெப்தா போல இதுக்குள்ள, பட் ஆனால் நான் உங்களுக்கு ஓவர்வியூவா சொல்றேன். நீங்க வந்து வேற ஒரு இது கிரியேட் பண்ணணும்னா ரெஃபரன்ஸ் நீங்க வேற ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளேயே புஷ் பண்ணிக்கலாம். நீங்க இதே மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு நீங்க வந்து திரும்பி டேட்டாஸ் வந்து புஷ் பண்ணிக்கலாம். அதுலயும் எதுவும் இருக்காது உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே. நான் உங்களுக்கு பேக் எண்ட் பார்க்கும்போது நம்ம இன்னும் இன்டெப்தா வந்து போகலாம். பிகாஸ் இது ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்டா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டோட அவுட்கம் நம்ம வந்து பிளான் பண்ணது என்னன்னா ஜஸ்ட் வந்து ஃபார்மை சப்மிட் பண்ணோம்னா டேட்டாஸ் வந்து டேட்டா பேஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு டேட்டா பேஸ் இருக்கு, அதுல வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்ற ஷோ பண்றதுக்காக மட்டும்தான் இன்னைக்கு இந்த இந்த ஸ்மால் ப்ராஜெக்ட். அதனால தான் டேட்டா பேஸ் பத்தியும் டேட்டா பேஸோட கம்ப்ளீட்டான இதை பத்தியும் நம்ம வந்து உள்ள போகவே இல்லை. ஓகேங்களா? அண்ட் இதை ஃபைனலாக ரீசெட் பண்ணுறதுக்கு யாரும் ஆப்ஷனு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இது வந்து ஒரு அசிங்க்ரனஸான ஆப்ரேஷனு. இஃப் யூ வாண்ட் யூ கேன் சேஞ்ச் இட் அசிங்காக வெயிட், இல்லைன்னா தென் கேட்சும் யூஸ் பண்ணிக்கலாம். தென்னு இது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆயிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் கிவ் அ கால் பேக்கு. இதில் வந்து ரீசெட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குப்பா. அது என்னன்னா ஃபார்ம் டாட் ரீசெட். கிளியருங்களா? கிளியருங்களா? ஃபார்ம் சப்மிட் பண்ணோம், டேட்டாஸ் வந்துடுச்சு, கிளியர் ஆயிடுச்சு. ஐ திங்க் திஸ் ஃபார்ம்ஸ் ப்ராஜெக்ட் இஸ் கிளியர்னு நினைக்கிறேன். கொஞ்சம் திரும்பி சொல்றீங்களா மோகன்? அந்த if condition போட்டு மேல ஃபர்ஸ்ட் ஆமா ஆமா, அந்த if condition மட்டும் என்ன பண்ண சொல்லுங்க. இப்போ நம்ம இது இப்படி போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தனியும் சேவ் டேட்டா வருது இல்லைங்களா? சேவ் டேட்டா இது வந்து என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஃபயர் பேஸ்ல அந்த இந்த டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி வந்து பண்ணோம். டேட்டா பேஸ் வந்து கனெக்ஷன் பண்றதுக்கு தான் இந்த இனிஷியலைசேஷன். இந்த டிபி வந்து ஒரு தனியும் கனெக்ட் பண்ண வேணாம். எப்போதான் நம்மளுக்கு கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஃபயர்பேஸ் டாட் ஆப்ஸ் டாட் லென்த் வந்து நல்லா இருக்கும் போது மட்டும்தான் நம்மளுக்கு இனிஷியலைஸ் பண்ணணும் ஒரு கனெக்ஷனை. அப்படி இல்லை இருந்துச்சு அப்படின்னா there is some connection already exist with this database அப்படின்ற. இது வந்து இந்த இந்த ஆரோ என்ன மீன் பண்ணுதுன்னா இட்ஸ் ஈக்குவல் டு நல்லா அப்படின்றது. ஓகேங்களா? ஓகேங்க. அதை நம்ம இன்னொன்று ஃபார்மேட்டாக ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த மாதிரி. ஸோ புது கனெக்ஷன் மேக் ஆகாது, இதே கனெக்ஷனில் யூ கெட் திஸ் ஆல்வேஸ். நெக்ஸ்ட் அந்த ரூட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம்.
அதுக்கப்புறம் புஷ் பண்ணுறேன். சரிங்களா? இங்கே நீங்கள் அவைட்டும் போட்டுக்கலாம், இல்லை நான் இப்போ வந்து தென்னும் போட்டேன். ஐ திங்க் ஃபார்ம்ஸ் இஸ் கிளியர் ஃபார் எவ்ரிபடின்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் வேறு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? வி ஹாவ் வில் டேக் அப் கொஸ்டின்ஸ் ஸ்டில் 9:30. ஓகேங்களா? அந்த ஆப் ஸ்டார்ட் லிங்க்ங்கிறது எதை மென்ஷன் பண்ணி சொல்லுங்க. அந்த இஃப் கண்டிஷன் ஃபயர்பேஸ் டாட் ஆப் ஸ்டார்ட் லிங்க்ங்கிறது நம்ம எதை மென்ஷன் பண்ணுது இங்கேருந்து வருது. ஓகேங்களா? ஜஸ்ட் கனெக்ஷன் டிபி கனெக்ஷன் இருக்கான்னு சொல்லி பார்க்கறது தான் இந்த ஃபயர்பேஸ் டாட் ஆப். ஓகேங்களா? இதுக்குள்ள ஆப் டாட் இனிஷியலைஸ்ன்றது வந்து ஜஸ்ட் அதுவுமே இங்கேருந்து வரக்கூடிய மெத்தட் தான். அது வந்து ஜஸ்ட் கனெக்ஷன் வந்து மேக் பண்ணும். இந்த கனெக்ஷனுக்கு நீங்கள் இந்த கான்ஃபிக் கொடுத்தீங்கன்னா இந்த டேட்டா பேஸ் யூஆர்எல்லோட உங்களுக்கு அந்த கனெக்ஷனை மேக் பண்ணிவிட்டோம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஜஸ்ட் செக் பண்ணுறோம். கனெக்ஷன் எதுவும் இல்லை, கனெக்ஷன் எதுவுமே இல்லை அப்படின்னா வந்து we are taking it. ஓகேங்களா? கனெக்ஷன் இருந்துச்சுன்னா we are going to this reference push பண்ணுறோம். அவ்வளோதான். சார் நம்ம பாக்குற நார்மல் வெப்சைட்ல இமெயில் பாஸ்வேர்ட்லாம் கொடுக்கணும்னா அது இப்படிதான் ஒர்க் ஆகுங்களா? மேபி ரியாக்ட்ல இருந்தா வேற மாதிரி இருக்கலாம். பட் when they do it with plain JavaScript அப்படின்னா டேட்டாபேஸ் வேற இருக்கலாம். லைக் நம்ம இப்போ யூஸ் பண்றது உங்களுக்கு வெரி வெரி சிம்பிளா, நான் வந்து சர்வர் எதுவுமே இல்லாம டேரக்டா we are doing it through Firebase. ஸோ நீங்கள் வந்து இதே வேற ஒரு டேட்டாபேஸ் வேற ஒரு இது இருந்துச்சுன்னா you have to create சர்வர், ஏபிஐஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். டு அவாய்ட் தஸ் திங்ஸ் ஆர் காம்ப்ளிகேஷன்ஸ்னால தான் நான் இப்போ ஃபயர்பேஸ் வச்சு உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். அதுதான் டிஃபரன்ஸாக இருக்குமே தவிர்த்து மீதி இருக்க எல்லாமே சேமாக தான் இருக்கும். சேம் திஸ் ஆல் திங்ஸ் ஆல். இது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? சேவ் டேட்டா இஸ் சேவிங் டேட்டாஸ் டு ஃபயர்பேஸ். இப்போ மேபி அதர் வெப்சைட்ஸில் அவங்க ஓன் சர்வர் வச்சு அவங்க ஓன் டேட்டா பேஸில் வந்து சேவ் பண்ணுவாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் ஃபயர்பேஸ் தே மேட் யூஸ் போஸ்ட்கிரஸ், MySQL ஆர் மாங்கோஸ். ஓகேங்களா? பட் இது எல்லா கூடத்தையும் பேசணும், இந்த மாதிரி டைப் ஆஃப் டேட்டா பேஸ் கூட பேசணும்னா we definitely require an HTTP சர்வர். ஓகேங்களா? நம்ம ஓன் HTTP சர்வர் இருந்தால் தான் நம்மளால பண்ண முடியும். Is any other doubts regarding to நம்ம forms? Just ஒரு confirmation, forms clear ஆ? அந்த லென்த்ங்கிறது எதோட லென்த் மென்ஷன் பண்ணுங்க? ஆப் ஸ்டார்ட் லென்த்ங்கிற இடத்துல லென்த்ங்கிறது எதை மென்ஷன் பண்ணுங்க? டிபியோட லென்த். ஆமா, டிபி கனெக்ஷன் போடல. டிபி கனெக்ஷன்ஸ்னா நம்ம மேல மென்ஷன் பண்ண அந்த கான்ஃபிக்ல மென்ஷன் பண்ணலாம். எந்த ஆப்புமே கனெக்ட் ஆகல அப்படின்னா it is written null. Then we are going to initialize this Firebase. If there is any one length அப்படினாலும் ஒரு டைம் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அர்த்தம். ஸோ அகைன் நம்ம கனெக்ட் பண்ணணும். லென்த் ஆஃப் வாட்? லென்த் ஆஃப் கனெக்ஷன்ஸ் டிபி இந்த கான்ஃபிகோட கனெக்ஷன். ஒரு கனெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஆப், ஒரு ஆப். த்ரீ லைன்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் டேக் ஆட் பண்ணீங்க இல்லையா? அது இது வந்து ஹெட்டர்ல தான் ஆட் பண்ணணுமா? அது ஆக்சுவலாக ரெண்டு இது இருக்கு. இங்க வந்து ஹெட்டர்ஸ்லயும் ஆட் பண்ணலாம், பாடிஸ்லயும் ஆட் பண்ணலாம். பட் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹெட்டர் அண்ட் பாடி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, when you load this in header, நான் சொல்லியிருக்கேன் டாப் டு பாட்டம் தானே நம்ம HTML எக்ஸிக்யூட் ஆகும். This is SDK. ஸோ
and we have given a word called deref. ஓகேங்களா? அப்படின்னா திஸ் இஸ் அ நான் பிளாக்கிங் ஆப்ரேஷன், நான் பிளாக்கிங் ஐஓ ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்து டவுன்லோட் ஆகிறதுக்கும் இந்த மெத்தட்ஸ் எல்லாமே லோட் ஆகிறதுக்கும் இது வந்து வெயிட் பண்ணாது. லைக் இது லோட் ஆகிட்டே இருக்கும் பாருங்க, லோட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ லோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் உடனே வந்து இது வரும். ஏன்னா ஏன் இதை நம்ம வந்து பாடியில் போட்டு ஹெட்ல போட்டிருக்கோம், பாடியில் போடலை. நீங்கள் எப்பயுமே வந்து லைக் ஆல் த பேசிக் ஸ்கிரிப்ட் டேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே தானே போடணும், கரெக்டாக இங்கே தானே ஆட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. இங்கே ஆட் பண்ணீங்கன்னா நம்மளால எப்படி இந்த ஃபயர் பேஸை வந்து யூஸ் பண்ண முடியும்? இந்த ஃபயர் பேஸ்ன்றது இந்த இதுவே எங்கேருந்து வருது? இட்ஸ் கமிங் ஃப்ரம் திஸ் எஸ்டிகே தானே. அப்போ ஃபர்ஸ்ட் இது லோட் ஆனால் தானே நம்மளால யூஸ் பண்ணவே முடியும் இந்த ஃபயர் பேஸை. ஸோ தட் நம்ம வந்து இங்கே ஃபர்ஸ்ட் லோட் பண்ணிடுறோம். அதனால தான் இதை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியுது, இந்த மெத்தடை, இனிஷியலைஸ் ஆப்ன்ற மெத்தடை. ஓகே. ப்ரோ அந்த புஷ் பண்றது மட்டும் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இந்த புஷ் பண்ணுறது புஷ் மெத்தட் மட்டும் ஜஸ்ட் சிம்பிள் இந்த டிபி புஷ். சொல்கிறேன். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த ரெஃபரன்ஸ்ன்றது ஒன்று இல்லை, இந்த இங்கே இந்த இருக்குங்களா, இது இல்லைன்னா அது யூனிக். நீங்கள் இது கொடுக்கல அப்படின்னா, இங்கே எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அதுவே யூனிக்காக ஒன்று வந்து கிரியேட் பண்ணிக்கும், ஒரு ரேண்டம் நம்பர், ஒரு ரேண்டம் நம்பரு அதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அந்த அந்த இது பேர் எங்கே வச்சுருக்கோம்? டிபி. கரெக்டாக இங்கே தானே இந்த பேர் தான். இது டாட் புஷ் மெத்தட். புஷ்ல நீங்கள் எதுனாலும் போட்டுக்கலாம். ஐம் கிவிங் இமெயில் பாஸ்வேர்ட். அதனால என்ன ஆகுது? ஒரு டைம் போடும்போது இமெயில் பாஸ்வேர்ட்னு சொல்லிட்டு வேல்யூஸ். கிளியரா? இது வந்து ஒரு அசிங்க்ரனஸான ஆப்ரேஷன். ஸோ இது முடிச்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபார்ம்ஸ் டாட் ரீசெட். நம்ம ஃபார்ம்ஸை தெரியுதுங்களா? ஃபார்ம்ஸை டாட் ரீசெட். அவ்வளோதான்ப்பா. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். வேணா ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணட்டுங்களா? I'll take up doubts, but all your doubts, queries are created recording forms. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் ரெண்டே மெத்தட் தான், வேலிடேட் மெத்தட் அண்ட் சேவ் டேட்டா மெத்தட். அண்ட் ஐ ஆடட் 2 ஈவெண்ட்ஸ்ப்பா, அவ்வளோதான். தெரியுதுங்களா? இந்த இடத்துல சேஞ்ச் வந்து சேம் தான். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க, பிளர்ரை ரிமூவ் பண்ணிட்டு சேஞ்ச் போட்டு பாருங்க என்ன நடக்குது அப்படின்றது. ஓகேங்களா? என்ன டிஃபரன்ஸ் அப்சர்வ் பண்ணுறீங்க அப்படின்றத போட்டு பாருங்க. கிவிங் இட் ஆஸ் ஹோம் ஒர்க்கு. ஓகேங்களா? இதை நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? டிஃபிகல்ட்டிஸ் எதுவுமே இருக்காது. டிஃபிகல்ட்டாக நீங்கள் எப்போ ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கம்ப்ளீட் கோடை வந்து டைப் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? டைப் பண்ணும்போது ஒரு வென் யூ எக்ஸிக்யூட்டட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸு, ஓகேங்களா, அப்படின்னாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் இஃப் யூ கெட்டிங் எனி எரர்ஸ், அது மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஐ வில் ஹெல்ப் யூ. ஓகேங்களா? அண்ட் முக்கியமாக நான் சொல்கிறது என்னன்னா, இப்போ நம்ம இந்த ஃப்ளோன்னு ஒன்று பண்ணியிருக்கேன்ல, இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியணும் அப்படின்னா, இந்த பட்டன் கிளிக் பண்ணால் டேட்டா பேஸ்க்கு ஒரு டேட்டா போகும். இந்த மாதிரி வந்து ஓகே, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் டிபியில் வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்ற கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு இப்போ டைப் பண்ணிட்டு இருக்கோம், டைப் பண்ணுற லூஸ் பண்ணிட்டா இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் வரும். ஓகே ஓகே, ஐ வில் சென்ட் யூ. ஓகேங்களா? குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன் ஆஃப்டர் கிளாஸ். இது ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ரிக்வைர்டுன்ற ஒரு சிம்பிள் வரும். நம்ம டைப் பண்ண இந்த இதெல்லாம் வந்து இதுவாயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஃபார்ம்ல இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சா மட்டும் போதும். அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? we are doing some event handling இதெல்லாம் பண்ணி நம்ம அந்த இதை வந்து கொண்டு வரோம். நெக்ஸ்ட் வேலிடேட்னு ஒன்று பண்ணி ரிஜெக்ட்ஸ் வச்சு we are validating it for email அப்படின்றது புரியும். புரியுதுங்களா? ஸோ நம்ம மேலேயும் எழுதுற ஒரு வாட்டி இந்த டிபியுமே வந்து நம்ம ஃபயர் பேஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணணுங்கிறதுக்காக பட் ரியல் டைமா பண்றப்போ நம்ம ஏபிஎஸ் யூஸ் பண்ணி தானே நம்ம டேட்டா டிபியில் ஸ்டோர் பண்ணலாம். இது வந்து ஜஸ்ட் நம்ம ஃபயர் பேஸ்ல ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணிருக்கோம் ரியல் டைம் டேட்டா பேஸ்.
இல்லை ரியல் டைமில் ஃபயர்பேஸும் யூஸ் பண்ணுவாங்க. பட் நவ் வி ஆர் நாட் கோயிங் டு சி பேக் எண்டில். இன்னும் வி ஹேவ் லாட் ஆஃப் டேஸு. ஸோ இப்போ நான் வந்து ஏபிஎஸ்லாம் கிரியேட் பண்ணேன் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட்னா யூ நாட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அது ஓகே. பட் ஃபைபர்ஸ்ல நம்ம பிக் பிக் பெரிய டேட்டாபேஸ் நம்ம ஸ்டோர் பண்ண போறோம்னாலும் ஃபைபர்ஸ்ல பண்ணலாம். இட்ஸ் ஆல் அப் டு யுவர் இன் ரியல் டைம் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட். நீங்கள் ஃபயர் பேஸை இதுவாக நினச்சிட வேணாம். ஃபயர் பேஸும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறது தான். இப்போ நம்ம மிக்ஸ் பெரிய லெவலாக போகிறப்போ அவங்க அதுக்குன்னு தனியாக சர்வீஸ் மாதிரி பெய்ட் மாதிரி இதுவே ஃப்ரீ பண்ணுறது இதுவே இருக்கும். ஓப்பன் சோர்ஸாகவே நம்ம பெரிய ஸ்டோர் பண்ணி ஜிபி ஸ்டோர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. இஃப் யூ வாண்ட் இப்போ நியூஸ் பெய்டு ஓகேங்களா, நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஃபயர் பேஸ் இப்போதைக்கு ஃப்ரீ தான், உங்களுக்கு இந்த டயருக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். இன்கேஸ் ரொம்ப ஸ்கேல் பண்ணுறீங்க, ரொம்ப அதிகமான டேட்டாஸ் வரலாம், தே வில் சார்ஜ் யூ அக்கார்டிங் டு ப்ரைஸிங் பிளான்ஸ். நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கும் எவ்வளோ வரைக்கும் ஃப்ரீ இருக்குது ஃபயர் பேஸ். பட் அட் த கன்ஸ்டைன் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபார் திஸ் லாகின் அந்த போர்ட்ஃபோலியோவில் போட்டிங்கன்னா மேபி ஒரு நாளைக்கு 10,000 ரிக்வஸ்ட் டிவியில் வந்து ஸ்டோர் ஆகும். உங்களுக்கு பில் எதுவும் கிரியேட் ஆகும். ஃபார் நீங்கள் உங்களோட இந்த பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக இட் வில் பி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். எதுவும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இதே ஃபார்மை வில் டூ இட் வித் ரியாக்ட் ஃபார்மு ஜாடு ஓகேங்களா. சேம் திஸ் ஆல் ஃப்ளோ வில் கிரியேட் ஏபிஐஸ் ஓகேங்களா. அந்த ஏபிஐஸ் வச்சு எப்படி வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட் நாட் ரைட் நவ். திஸ் இஸ் ஜஸ்ட் பேசிக் ஓவர்வியூ ஆஃப் ஃபார்ம்ஸ். இதுலேருந்து அவுட்கம் நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணுன்றதை தெளிவாக இங்கே நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேசிக் ஃபார்ம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். இது ஓகேங்களா. என்ன டேக்ஸ் இருக்கு, லைக் இது என்ன மீன் பண்ற அப்படின்னா லைக் டேக்ஸ் ஓகேங்களா ஓகேங்களா அண்ட் ஈவெண்ட்ஸ். நெக்ஸ்ட் you have to know how to use ரிஜெக்ட்ஸ். ரிஜெக்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. நான் ரிஜெக்ட்ஸ் எப்படி எழுதணும் இன்டெப்த்தாக சொல்லலை. ஜஸ்ட் ரிஜெக்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. they are validating form. just there is a basic validation, advanced validation ரெண்டு இருக்கு. பேசிக்கா என்னென்ன வேலிடேஷன்ஸ்லாம் இருக்கு, பேசிக் வேலிடேஷன்ஸ் அண்ட் இது வந்து அட்வான்ஸ் வேலிடேஷன்ஸ்ல ரிஜெக்ட்ஸ் ஒன்று இருக்கு. ரிஜெக்ட்ஸ் வச்சு தேர் டூயிங் திஸ் ஆல் டைப் ஆஃப் வேலிடேஷன்ஸ். கிளியருங்களா. இது ரெண்டு பார்த்துக்கோங்க. ஃபைனலா வி ஹேவ் சம்திங் லைக் அட்வான்ஸ்ல யூசர் டைப் பண்ணிட்டு இருக்கும் போதே we can give a custom error messages like required அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி மெசேஜஸ் தர முடியும். அது எப்படி வந்து ஈவெண்ட்ஸ் மூலியமா பண்றோம். எக்ஸாம்பிளுக்கு blur ஈவெண்ட் வச்சு blur change events இந்த மாதிரி வச்சு we can do it. கிளியருங்களா. ஃபைனலா we are going to save the data. we can save the data to db அப்படின்றது. ஒரு ஃபார்மை சப்மிட் பண்ணா ஃபார்மோட சப்மிஷனோட டேட்டாஸ் எல்லாம் டிபிக்கு போகும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இங்கே டிபி எது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், we have used Firebase. ஏன் Firebase சூஸ் பண்ணணும்னு சொல்லியாச்சு. பிகாஸ் we are not going to use any servers to communicate with DB. Firebase is a serverless way. ஓகேங்களா. டேரெக்டாக நம்ம அவங்க கொடுக்குற மெத்தட்ஸை வச்சு டிபி கூட பேசிக்கலாம். அதுதான் நம்ம யூஸ் பண்ண மெத்தட்ஸ். இதுவாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், புஷ்ஷாக இருக்கட்டும், புஷ் மட்டும் ஓகேங்களா. இந்த ஃப்ளோ மட்டும் பார்த்து புரிஞ்சு வச்சுக்கோங்க.
சேம் ஆர்டர்ல சேம் ஃப்ளோ we are going to do it with other things in React இது வரைக்குமே. அண்ட் இதை வந்து நம்ம ஒரு இதில் தனியாக வந்து விட்டுரும். நான் அது டேரெக்டாக இந்த செஷனே இல்லாமையும் சொல்ல முடியும். சொன்னேன்னா இது வரைக்கும் உங்களுக்கு புரியும். இதுலேருந்து என்ன வேலிடேஷன்ஸு, என்ன ரிஜெக்ட்ஸு, எதுக்கு அந்த லைப்ரரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்பீங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ நான் ஒரு ரெஃபரன்ஸுக்கு இப்போ நான் எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். ஸோ அப்போ வந்து நம்ம அதை பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்லலாம், அங்கே நம்ம ரிஜெக்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்போ இருக்குங்களா, அதை வந்து இந்த லைப்ரரி வச்சு பண்ணுறோம். பேசிக் வேலிடேஷன்ஸ் அங்கே இருந்துச்சுல, அதை வந்து இதை வச்சு பண்ணுறோம். ஸோ அங்கே வந்து வி ஆர் ஷோயிங் கஸ்டம் மிரர் மெசேஜஸில் இந்த மாதிரி ஈவெண்ட் லிஸ்னஸ்லாம் போட்டு பிளர் சேஞ்சுன்னு போட்டு பண்ணோம்ல, அதை வந்து நம்ம இதை வச்சு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக கோரிலேட் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த செஷன். புரியுதுங்களா? அதே மாதிரி அட் த ப்ரெசென்ட் டைம் யூ ஹவ் டன் யுவர் போர்ட்ஃபோலியோ, ரைட்? ஸோ அதுலேயும் ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மையும் நீங்கள் வந்து இதோட கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்கள் குவரிஸ்லாம் யாராவது சப்மிட் பண்ணாங்கன்னா அந்த இடத்துலேருந்து உங்கள் டேட்டா பேஸில் சேவ் ஆகும். புரியுதுங்களா? ஆஃப்டர் நம்ம ஃபியூச்சரில் அந்த கிளாஸஸ்லாம் முடிச்சோடனே நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனால சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ಸ್ವಲ್ಪ ಸ್ಟಾಪ್ ರೆಕಾರ್ಡಿಂಗ್